10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.8 இரண்டாவது கணக்கு பார்க்குறோம். 5,15,45 எக்ஸெட்ரா என்ற பெருக்கு தொடர் வரிசையின் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர் வரிசை 5,15,45 எக்ஸெட்ரா என்பது ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரஷன் ஜிபி. இந்த தொடர் வரிசையில முதல் உறுப்பு ஏவானது 5, பொது விகிதம் r = T2/T1 15/5 ஓரஞ்சு 5 மூவஞ்சு 15. அப்ப 3/1ங்கிறப்ப மதிப்பானது 3 என்பது கிரேட்டர் தென் 1. 6 உறுப்புகளின் கூடுதல் அப்படிங்கிறதுனால என்னோட மதிப்பானது 6. எஸ்என் ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஆரின் மதிப்பானது கிரேட்டர் தென் 1 அப்படிங்கிறதுனால r பவர் n மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம். அப்போ a இன்ட்டு r பவர் n மைனஸ் 1 பை r மைனஸ் 1. எப்போ இந்த ஃபார்முலாவை எடுப்போம்? r கிரேட்டர் தென் 1 இருக்கிறப்ப எடுத்துக்கலாம். தேர்ஃபோர் தேவையான மதிப்பு எஸ் எண்ணுக்கு பதிலாக 6, ஏயின் மதிப்பு 5, ஆரின் மதிப்பானது 3 பவர் n 6 மைனஸ் 1 பை ஆரின் மதிப்பு 3 மைனஸ் 1. இதை சுருக்கலாம். 5 பெருக்கல் 3 பவர் 6 3 பவர் 6 அப்படிங்கிறப்ப 3ங்கிற எண்ணை 6 முறை பெருக்கிறோம். 3 பெருக்கல் 3 9, 9 பெருக்கல் 3 27, 27 பெருக்கல் 27 அப்படிங்கிறப்ப 729 மைனஸ் 1 பை 3 மைனஸ் 1 2. 5 பெருக்கல் 729 மைனஸ் 1 728 பை 2. இதை கேன்சல் பண்ணிடலாம். 1 2 2 3 2 6 மீதி 1 6 2 12 4 2 8. இப்போ 5 பெருக்கல் 364 மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 5 20 மீதி 2 6 30 2 32 மீதி 3 3 15 ப்ளஸ் 3 18. தேர்ஃபோர் தேவையான மதிப்பு S6 என்பது 1820 ஆகும். தேங்க்யூ.